வயநாடு நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட சூரல்மலை, முண்டக்கை, பூஞ்சேரி மட்டம் பகுதிகளில் மத்திய அமைச்சரும் நடிகருமான சுரேஷ் கோபி நேரில் ஆய்வு செய்து வருகிறார். கூடுதல் விவரங்களுடன் நேரலையில் இணைகிறார் செய்தியாளர் ரகுவரன். தற்போது மீட்புப் பணிகள் என்ன நிலையில் இருக்கின்றன? அது குறித்த விவரங்கள். ஆறாவது நாளாக இந்த வயநாடு பகுதியில் இந்த சூரல்மலை போன்ற பகுதிகள் எல்லாம் இந்த மீட்பு பணியானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த சூரல்மலை பகுதிகள் எல்லாம் அந்த சடலங்களை தேடும் பணிகள் ஓரளவுக்கு முடிந்திருக்கக்கூடிய நிலையில் அந்த இடிபாடுகளை சரி செய்வதற்கான பணிகள் தற்போது தொடங்கி இருக்கிறது. ஏராளமான தன்னார்வலர்கள் வந்து கொண்டே இருக்கிறாங்க தொடர்ச்சியாக. குறிப்பாக பார்த்தீங்கன்னா தற்போது மத்திய இணை அமைச்சர் சுரேஷ் கோபி கூட இந்த பகுதிக்கு எது போன்ற பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பது தொடர்பான ஆய்வுகளை மேற்கொண்டு இருக்காங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த நம்ம இருக்கக்கூடிய சூரல்மலை பகுதியில் 600 வீடுகள் மொத்தமாக அடித்து செல்லப்பட்டிருக்கிறது. அதே போன்று முண்டக்கை பகுதியில் 540 வீடுகள் அடித்து செல்லப்பட்டிருப்பதாக கணக்கெடுத்திருக்கிறது கேரள அரசாங்கம். இதுவரை பார்த்தீங்கன்னா 357 பேர் வரை இறந்திருப்பதாக அதிகாரப்பூர்வமாக கேரள அரசாங்கம் அறிவித்திருக்கிறது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இது போன்ற பெரிய பெரிய ஜேசிபிகள்லாம் நிறைய தேவைப்படுறதுனால நம்ம தமிழகத்தில் இருந்தும் சரி, பல்வேறு பகுதிகளில் இருந்தும் சரி, இந்த பெரிய பெரிய ஜேசிபிகள்லாம் தற்போது பணியை தீவிரப்படுத்தி இருக்கின்றன. அது மட்டும் இல்லாமல் ஏராளமான தன்னார்வலர்கள் தேவைப்படுறாங்க. குறிப்பா பாத்தீங்கன்னா 1000க்கும் மேற்பட்டோர் இன்னும் முகாமில் தங்க வைக்கப்பட்டிருக்காங்க. அவங்களுக்கு தேவையான உணவுப் பொருட்களை தயாரிப்பதிலிருந்து கூட ஆள் இல்லாமல் இருக்காங்க. அதனால அந்த உணவுப் பொருட்கள் நிறைய தேவைப்படுது. குழந்தைகளுக்கான பொருட்கள், வயதானவர்களுக்கான மருந்துகள் தேவைப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த மீட்பு, அதாவது இந்த சம்பவம் நடந்த இடத்துல, நிலச்சரிவு ஏற்பட்ட இடத்துல சடலங்களை தேடுவதற்காகவும் நிறைய வாலண்டியர்ஸ் வராங்க. அவங்க நம்ம தமிழகத்திலிருந்து வந்த ஒரு வாலண்டியர்ஸ் கூட நம்ம கூட இருக்காரு. இங்க எப்போ வந்தீங்க? என்ன மாதிரியான பணிகளை இங்க பார்த்துட்டு இருக்கீங்க? வணக்கம் சார், என்னுடைய பேர் மணிமாறன். நேற்று தமிழ்நாடு தன்னார்வலர் குழு மூலமா நாங்கள் வந்திருக்கிறோம். நேற்று நாங்கள் வந்தோம் சார். இன்னைக்கு 2வது நாள். நாங்கள் பார்க்குற அந்த ஒவ்வொரு இதோட இத்தனை வருஷமாக இல்லாத ஒரு நிலச்சரிவு இந்த வருஷம் ஏற்பட்டிருக்கு சார். நாங்கள் ஒவ்வொரு காலடியிலையும் ஒவ்வொரு காலடியிலையும் என்னென்ன பணி இங்க பண்ணிட்டு இருக்கீங்க சார்? நாங்கள் குறிப்பாக எங்கள் தேவையற்ற இந்த பிளாஸ்டிக் பொருள் அதெல்லாம் டிஸ்போஸ் பண்ணுறோம் சார். நாங்கள் அதேமாரி அந்த சிலிண்டரு, அந்த ராணுவத்துக்கு கூட நாங்கள் இதை உதவிகளாம் பண்ணுறோம் சார். அவங்களுக்கு தொடர்ந்து இங்கே பார்த்தீங்கன்னா ஏராளமான தன்னார்வலர்கள் இன்னைக்கு சண்டேன்றதுனால நிறைய பேர் வந்திருக்கிறது நம்மளால பார்க்க முடிகிறது. இவங்க எல்லாரையும் ஒருங்கிணைப்பதற்காக இங்கே ஒரு கேரள அரசாங்கத்தின் சார்பாக ஒரு ரிஜிஸ்டர் பண்ற இடம் வச்சிருக்காங்க. அனைவரும் இங்கே ரிஜிஸ்டர் பண்ணிட்டா அவங்களுக்குன்னு ஒரு பகுதி ஒதுக்கக்கூடிய பகுதிகளில் அவங்களுக்கு ஒதுக்கக்கூடிய பணிகளை அவங்க செய்வதற்காக பணிகள் இங்கே நடந்துகிட்டு இருக்கு. பணிகளை தீவிரப்படுத்தணும். ஏன்னா நிறைய பேர் கேம்ப்ல இருக்காங்க. அவங்களுக்கான தேவைகள் நிறைய இருக்கிறதுனால தொடர்ந்து இந்த மீட்பு பணியானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. களத்திலிருந்து விரிவான தகவல்களை வழங்கியிருக்கிறீர்கள் ரகுவரன். நன்றி.